வணக்கம். நான் ஷெம் காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மென்ட்டோட டைரக்டர் அருண்மொழிவர்மன். இந்த புரோகிராம் எதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, பேரண்ட்ஸும் சரி, ஒரு பெரிய கன்ஃப்யூஷனோட இருக்காங்க. ஸோ அடுத்தது இன்ஜினியரிங் அடுத்தது நான் என்ன படிக்கலாம்? என்ன மாதிரியான ஜாப்‌க்கு போகலாம்? அந்த மாரி ஒரு பெரிய கன்ஃப்யூஷனோட இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம காலேஜ்‌க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜி டிப்ளமோ என்குயரி பண்றதுக்காக ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நம்ம ஏன் இத ரெக்கார்ட் பண்ணி மத்த ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் அது ஒரு இன்ஃபர்மேஷனா போகக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இந்த வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வணக்கம் சான்ஸுக்கு. வணக்கம். சார் இப்போ நம்ம காலேஜ் சம்பந்தமாவும் சரி, இல்ல வந்து கோர்ஸ் சம்பந்தமாவும் சரி, உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க டைரக்ட்டா என்ட்ட கேட்கலாம் சார். இப்ப என்னோட பையன் ஆல்ரெடி வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறான். ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜ் உங்களுக்கே தெரியும். முடிச்சு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிப்போச்சு. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கோப் இல்ல. பெரிய ஸ்கோப் இல்ல அப்படின்றப்ப தான் வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப நண்பர்கள் சொன்னது ஃபயர் அண்ட் சேஃப்டி இந்த ஃபீல்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். இதோட ஸ்கோப் எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பா சார். ஆக்சுவலி நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஸ்கோப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் சார். இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கிட்டாலும், கண்டிப்பா அங்க சேஃப்டி ஆஃபீசர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாங்க சார். அது இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. ஈவன் நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எடுத்துக்கலாம். ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சென்னை ஃபுல்லாவுமே வெறும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியால தான் ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி, டெக்ஸ்டைல் கம்பெனி, இப்ப திருப்பூர் இந்த மாதிரியான ஏரியால டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் நீங்க நெறைய பார்த்திருக்கலாம். ஒரு வேர் ஹவுஸ், ஈவன் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட சேஃப்டி ஆஃபீசர் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்கும் சார். ஓகேங்களா? இந்த சேஃப்டி ஆஃபீசர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம பையன் படிச்சிருக்கணும் சார். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சார். சார் ஓகே. இப்ப நீங்க ஸ்கோப்ப பொறுத்தவரைக்கும் சொன்னீங்க. நல்லாவே புரியுது. பட் ஆல்ரெடி என்னோட பையன் 4 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் மெக்கானிக்கல். 1 இயர் ஐடி இல்லாம இருந்துட்டாரு. ஸ்கோப்ன்றது எல்லாருமே ஸ்கோப் இருக்கு அப்படின்றாங்க. பட் அந்த ஸ்கோப்ல வந்து இப்ப நீங்க சொன்ன மாரி இவ்ளோ ஃபீல்டுல ஸ்கோப் இருந்தாலுமே, பர்ட்டிகுலரா வேற ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். ஆக்சுவலி இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க அப்டின்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என் பையன் எதுக்கு சார் இந்த ஃபீல்டு படிக்கணும்? ஃபயர் அண்ட் சேஃப்டி ஃபீல்டு படிக்கணும் அப்டின்றது நீங்க கேட்கறது நல்லாவே புரியுது. ஆக்சுவலி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம பையன் வந்து இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அப்டின்னா, முடிச்சுட்டு அவர் என்ன மாரி வேலைக்கு போவார் அப்டின்னா, ஒரு மெயின்டனன்ஸ் இன்ஜினியர் ஓகேங்களா? ஒரு ஆப்பரேஷன் சைட்ல, ஒரு புரொடக்ஷன் சைட்ல, ஒரு குவாலிட்டி சைட்ல இந்த மாரி தான் அவர் வேலைக்கு போக முடியும். அந்த மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ள. ஓகேங்களா? இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பையன் படிச்சிருக்காருன்னே வச்சுப்போமே. அவர் என்ன வேலைக்கு போலாம்? ஒரு சைட் சூப்பர்வைசரா போகலாம். ஓகேங்களா? ஒரு சைட் இன்ஜினியரா போகலாம். ஸோ அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா மட்டும் தான் அவரால என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போக முடியும். இப்ப அதே மாரி தான் கெமிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, இசிஇ படிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஐடி படிச்சிருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டு பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல மட்டும் தான் அவரால என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா? பட் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி அவர் படிச்சாரு அப்டின்னா, கெமிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், சிவில் ஃபீல்டா இருக்கட்டும், மெக்கானிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலயும் அவரால வேலைக்கு போக முடியும். அதுக்காக என் பையன் இந்த ஃபீல்ட விட்டு வெளியில போய் வேலை பார்க்க போறாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுல அவரு மெக்கானிக்கல் சேஃப்டிய பத்தி படிப்பாரு. ஓகேங்களா? மெக்கானிக்கல் சேஃப்டி அப்படின்றது இதுல என்ன இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டிய பத்தியும் அவர் என்ன பண்ணுவாரு? படிப்பார். கன்ஸ்ட்ரக்ஷன பத்தி அவருக்கு ஃபுல்லா தெரியலனாலும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு அப்படின்னா, அதுல என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயம் நம்ம பையன் என்ன பண்ணிற போறாரு? சிலபஸ்லயே படிச்சிற போறாரு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டி ஓகேங்களா? ஒரு கெமிக்கல் சேஃப்டி. சோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மென்ட்ல இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸ பத்தி நம்ம பையன் படிச்சுருவாரு. சோ அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சிருக்க நம்ம பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எந்த ஃபீல்டுல வேணாலும் போய் வேலை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது என்ன பண்ணி தரும்? கண்டிப்பா கிரியேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்கலாம் வேற ஃபீல்டும் போக முடியாம, எந்த ஃபீல்டுக்கு போறதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சோ நம்ம ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சுட்டு ஒரு சிவிலோ, இல்ல மெக்கானிக்கலோ, இல்ல ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ, ஒரு இசிஓ முடிச்சிருக்க ஒரு பையன் இருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஃபீல்டு டவுன் ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் இன்னொரு ஃபீல்ட்ல போய் என்ன பண்ணிடலாம்? கண்டிப்பா ஜாப்ல உட்கார்ந்துரலாம். ஓகேங்களா? சோ அப்போ வேலை இல்ல அப்படின்ற ஒரு பேச்சே அங்க கண்டிப்பா என்ன ஆகாது? இருக்காது. இதுதான் சார் நம்ம ஃபீல்ட எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? அதாவது ஒரு படிப்பு பல துறைகள் என்னது? வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம எப்பவுமே புரியிற மாரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் சார் இதோட இருக்கிற மெயின் விஷயம். எதுக்காக நம்ம பையன் வந்து இத படிக்கணும் அப்படின்னா, இதுதான் சார் ஒரு மெயின் விஷயமா நம்ம சொல்லலாம். ஓகே சார். இப்ப நீங்க ஸ்கோப்ப பத்தி சொன்னீங்க. நல்லா புரியுது. பல துறைகளுக்கும் போலாம் அப்படின்றீங்க. ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் துறைய மட்டும் டிபெண்ட் பண்ணாம எல்லா துறையிலயும் வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். பட் முக்கியமா எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்ப நெறைய ஃபீல்டுல வந்து ஐடி ஃபீல்டுன்றாங்க. என்ன சம்பளம்? முக்கியமா எல்லாத்துக்குமே ஹியூமன் அப்படின்னா சம்பளம் தான் படிப்புக்கு அப்புறம். அந்த சம்பளம் இதுல எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பா சார். ஏன்னா சேலரி அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு
ஒரு 1 இயர் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷரா இந்த ஃபீல்டுல ஃப்ரெஷரா வேலைக்கு போறாரு அப்படின்ற பட்சத்துல ஒரு 20,000 25,000 தாராளமா தமிழ்நாட்டுல கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சார். சோ இப்ப இதுதான் என்னோட பையனோட ஃபிக்ஸ்டு சேலரியா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. நம்ம பையன் எந்த கம்பெனில வேலைக்கு போறாரு, ஓகேங்களா? என்ன மாரியான பொசிஷனுக்கு போறாரு, இதெல்லாம் பொறுத்தும் சேலரி மாறுபடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சார். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இப்ப நம்ம பையன் ஒரு 25,000 சேலரில ஒரு கம்பெனில போயிட்டாரு அப்படின்னா, ஒரு 6 இயர்ஸ் ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு பையன் ஒரு சேலரில போயிட்டு ஒரு கம்பெனில உட்காராருன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்துல இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சுட்டு ஒரு பையன் போய் சேலரில ஒரு கம்பெனில உட்காராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு இந்த 2 பேரோட கிராஃபையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம பையனோட சேலரி அப்படின்றது நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன இருக்கும்? ஹைக் இருக்கும் சார். ஓகேங்களா? சோ ஏன் நான் இத சொல்றேன் அப்டின்னா, ஒரு 2 இயர்ஸ் ஒரு ஃபீல்டுல வொர்க் பண்ணிட்டு, வேற ஒரு ஃபீல்டு அவர் ஸ்விட்ச் ஓவர் ஆகுறாரு அப்டின்னா, கண்டிப்பா அங்க ஒரு ஹைக் இருக்கும் சார். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இங்க ஒரு 5 இயர்ஸ் இல்ல ஒரு 10 இயர்ஸ் வொர்க் பண்ணிட்டு, அவர் அப்ராட் போறாரு அப்டின்னா, கண்டிப்பா அவரால நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சேலரி அவரால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா வாங்க முடியும் சார். சோ சேலரி அப்டின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ட தாண்டி, நம்ம பையனோட கரியர் என்ன இருக்கும்? கவலையே பட முடியாத அளவுக்கு இருக்கும் சார். ஓகேங்களா? நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல சேலரிய பத்தி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கவலையே பட மாட்டீங்க. சோ என் பையன் அடுத்து மேனேஜர் ஆகணும். என் பையன் வந்து என்ன ஆகணும்? ஒரு கோஆர்டினேட்டர் ஆகணும். என் பையன் சேஃப்டி அட்வைசர் ஆகணும். சோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணிருவோம்? பொசிஷன பார்க்கறதுக்கு போயிடுவோம் சார். சார் உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா பொசிஷன் சேஞ்ச் ஆக சேலரியும் கண்டிப்பா என்ன ஆயிட போகுது? ஜாஸ்தி ஆகிட போகுது சார். சோ அதுதான் இந்த ஃபீல்டுல இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயம் சார். சார் ஓகே. இப்ப ஃபாரின்னு சொல்றீங்க. இப்ப இங்க போர் அடிச்சா கண்டிப்பா ஃபாரின் போய் தான் ஆவணும். பட் ஃபாரின்ல எந்தெந்த கண்ட்ரில சார் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? ஏன்னா இப்ப நெறைய வார் அது இதுன்னு இருக்கு. அப்படின்றப்ப அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்டும் வேணும். இதுவே ஃபயர் அண்ட் சேஃப்டி. பையனோட சேஃப்டி முக்கியம். அந்த மாரி எந்தெந்த கண்ட்ரில ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இருக்கு? கண்டிப்பா சார். ஏன் அப்டின்னா, இன்னைக்கு இது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இப்ப அப்ராட்லாம் போலாமா? நம்பி போகலாமா? அப்டின்ற மாரி. சார் ஆக்சுவலி என்ன விஷயம் அப்டின்னா, எந்தெந்த கண்ட்ரிக்குலாம் போகலாம், இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சுட்டு அப்டின்னு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, மனிதன் எங்கெங்கலாம் இந்த உலகத்துல வாழ்றானோ, எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம போய் என்ன பண்ணலாம்? வொர்க் பண்ணலாம் சார். ஏன்னா எல்லா இடத்துலயுமே மனித பாதுகாப்பு அப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கண்ட்ரியுமே அத தான் என்ன பண்றாங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா குடுக்குறாங்க. சோ அப்போ இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போலாம் சார். குறிப்பா வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? UAE, கத்தார், அபுதாபி சோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு கண்டிப்பா நம்ம பையன் என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகலாம் சார். சோ அத தவிர நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் கண்ட்ரீஸ் ஓகேங்களா? சோ அங்க நெறைய அதுக்கான வாண்டட் நெறையவே இருக்கு. சோ அதுக்கான ஒரு சில சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸும் இருக்கு. ஒரு 10 நாள், 20 நாள் அந்த மாதிரியான கோர்ஸஸ்லாம் இருக்கு. சோ அத முடிச்சுட்டாரு அப்டின்னா, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேஷனும் கிளியர் பண்ணிட்டாரு அப்டின்னா, கண்டிப்பா நம்ம பையன் என்ன பண்ணலாம்? சோ அந்த மாதிரியான யூரோப் கண்ட்ரீஸ், UK கண்ட்ரீஸ்க்குலாம் போறதுக்கவே நெறைய சான்ஸஸ் இருக்கு சார். அத தவிர வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நம்ம ஊர்ல நெறைய பேர் எங்க போவாங்க? யார கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருக்கிறேன், மலேசியால இருக்கிறேன் அப்டின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் நம்ம பையன் என்ன பண்ணலாம்? தாராளமா வேலைக்கு போலாம் சார். ஒரு சில கண்ட்ரீஸ்ல என்ன வச்சிருக்காங்க அப்டின்னா, அங்க போயிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் எழுதணும் அவ்வளவுதான். அந்த டெஸ்ட் எழுதி ஒரு சிம்பிளான பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அந்த டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு அப்டின்னா, தாராளமா நம்ம பையனும் எந்த கண்ட்ரில வேணாலும் போயிட்டு என்ன பண்ணலாம்? கண்டிப்பா வேல பார்க்கலாம் சார். எல்லா இடத்துலயுமே வேலைவாய்ப்பு நெறையவே இருக்கு. இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டின்னா சார், ஒரு 100 பேர் தேவைப்படுறாங்க வேலைக்கு அப்டின்னா, இன்னைய தேதிக்கு ஒரு 40 பேரால தான் உடனே என்ன பண்ண முடியுது? ஃபில் பண்ண முடியுது. ஒரு 60 பேரோட வேக்கன்ட் இன்னும் நெறைய கம்பெனிஸ்ல என்ன ஆகுது? இருக்கு. அப்டிதான் அத சொல்லணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா. ஏன்னா இத படிச்சுட்டு வெளில வரவங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் வெளில வராங்க. அதனால தான் வேர்ல்டு லெவல்ல நமக்கு என்ன இருக்கு? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு சார் இதுக்கு. சரிங்க சார். ஸ்கோப்பும் நல்லா இருக்கு. ஃபீல்டும் நல்லா இருக்கு. பிடிச்சு போச்சு ஆக்சுவலா நீங்க சொன்னத வச்சு. அப்ராட் வரைக்கும் வந்து சான்சஸ் நெறைய இருக்குன்றீங்க. இது எப்படி சார் அட்மிஷன் என்ன பண்ணணும் நாங்க நெக்ஸ்ட்டு? இப்ப அழகப்பா யுனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ரம் ஏப்ரல் 2026 ஏப்ரல்லேருந்தே நம்ம அட்மிஷன் ஓப்பன் பண்ணிடுறோம் சார். ஓகேங்களா? சோ இதுலேருந்தே அப்ளிகேஷன்ஸ் நாங்க என்ன பண்ணிடுறோம்? இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறோம். டில் ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கும் சார். இந்த பீரியட் நீங்க எப்ப வேணாலும் வந்து அப்ளிகேஷன் போட்டு நீங்க டைரக்ட் அட்மிஷனே என்ன பண்ணிக்கலாம்? கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். நீங்க என்குயரிக்காக நம்ம காலேஜ்க்கு வந்தீங்க. நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. சோ இந்த மாரி இது ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்டின்னும்போது, இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு நீங்களும் அதுக்கு ரொம்ப வாலண்டியராவே நீங்க அத ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நெறைய கொஸ்டின்ஸ் நீங்க இன்வால்வ்மென்ட்டோட கேட்டீங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். சோ கண்டிப்பா உங்க பையன நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம்? நம்ம காலேஜ்ல அட்மிஷன் பண்ணலாம் சார். உங்க பையனோட ஃபியூச்சருக்கு நாங்க என்ன பண்றோம்? கண்டிப்பா ஒரு பெரிய கேரண்டி தரோம் சார். அது மட்டும் இல்லாம நம்ம பையன் இங்க அட்மிஷன் போடுறாரு அப்டின்னா, அட்மிஷன் போடுற அன்னைக்கே நம்மளால ஜாப் அஷ்யூரன்ஸ் லெட்டர்ன்னு ஒண்ணு குடுக்க முடியும் சார். இந்த ஜாப் அஷ்யூரன்ஸ் லெட்டர் அப்டின்றது என்னன்னா சார், கண்டிப்பா நம்ம பையன் வந்து ஒரு சந்தேகத்தோட தான் இங்க ஜாயின் பண்ணுவார். இது படிச்சா நம்ம இன்ஜினியரிங்கா படிச்சுட்டோம். அதுலயும் வேலை கிடைக்கல. இதுவும் மேற்கொண்டு என்ன பண்றோம்? படிக்கணும். இதுல வேலை கிடைக்குமா? அப்டின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். பட் அந்த சந்தேகமே வேணாம். தம்பி நீ படிச்சு முடிச்சுட்டு போறப்போ உனக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? வேலை இருக்கும் அப்டின்றதுக்காக நம்ம சைட்ல இருந்து நம்ம குடுக்குற ஒரு அக்ரீமெண்ட் மாதிரி சார் அது. ஓகேங்களா? சோ இது இருக்கப்போது நம்ம பையன் கான்ஃபிடென்ட்டா படிப்பாரு. வேலை ரெடியா இருக்கு. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கணும் அப்டின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம பையனுக்கு வந்துரும் சார். சோ அதனால நீங்க தாராளமா நம்ம காலேஜ்ல நம்பி உங்க பையன அட்மிட் பண்ணலாம் சார். தேங்க் யூ சார்.
ஓகே, தேங்க்யூ சார்.